நண்பர்களே, உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதாவது ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த வருஷமும் இன்டர்சிட்டி கோ கார்ட் ரேஸ் நடக்க போகுது. வேதா சிட்டில இருந்து யார் இந்த ரேஸ்ல கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. ரேஸ் தேதியை பக்கத்துல வச்சு அறிவிச்சதுனால யாரும் இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு தயாராகவும் இல்ல. என்ன பண்றது? வேதாஸ் நகரத்துல தான் இந்த காம்படிஷன் நடக்குது. ஆனா வேதாஸ் நகரத்துல இந்த போட்டியில கலந்துக்க யாரும் இல்ல. வேதா சிட்டி சார்பா ஒருத்தன் கலந்துப்பான், நிச்சயமா கலந்துப்பான். இது எங்க ஊரோட மான பிரச்சனை. நம்ம ஊரோடைய மானம் காத்துல பறக்க நான் விட மாட்டேன். இந்த ஆர்டிக்கு என்னாச்சு? முன்னாடி போய் வீரவசனம் பேசிட்டு இருக்கான். ஓஹோ, அப்ப நீங்க தான் கோ கார்ட்ல கலந்துக்க போறீங்களா? நீ பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, ஆனா இந்த காம்படிஷன்ல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. உன் பேரு என்னப்பா? சிவா. அந்த சூப்பரான ரேசரோட பேரு என்னன்னு கேட்டீங்கல்ல? சிவா அவன் பேரு. அதோ அங்க நிக்கிறான் பாருங்க, அவன்தான். ஓ நோ, அது வந்து நான் அது ஓகே ஓகே, நிச்சயம் நான் இதுல கலந்துக்கிறேன். வெரி குட் சிவா, உன் தைரியத்தை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நண்பர்களே, வெல்கம் சிவா இன் திஸ் காம்படிஷன். எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் நல்லா கேளுங்க. எங்க சைடுல இருந்து உங்க எல்லாருக்கும் கோ கார்ட் கிடைக்கும். இந்த கிரவுண்ட சுத்தி இருக்கிற 4 இடத்துல எல்லாருக்கும் நிச்சயமா ஒவ்வொரு காரேஜ் கிடைக்கும். நீங்க அந்த காரேஜ்ல உங்க கோ கார்ட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு கோ கார்ட்டை விட இன்னொரு கோ கார்ட் நல்லா டிஃபரெண்டா இருக்கணும். அப்புறம் நீங்க என்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அத யாருக்கும் சொல்லவே சொல்லாதீங்க. சரி, ரேஸ் நாளைக்கு ஆரம்பிக்கும். ஓகே தென், ஆல் தி பெஸ்ட். அற்புதம் அற்புதம் சிவா, காலக்கிட்ட உண்மையிலேயே நம்ம வேதாஸ் நகரத்தோட பேரை நீ எங்கேயோ கொண்டு போற. என்னோட வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள். நீ தான் ஜெயிப்ப, வாழ்த்துக்கள். இந்த வேதா சிட்டி ஸ்கூல் பையன் என்னென்ன பண்றான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அந்த சின்ன பையனை சாதாரணமா இட போடாத. அவன் சைக்கிளிங்ல சாம்பியன் பா. சைக்கிள்ல வேணா அவன் சாம்பியனா இருக்கலாம், ஆனா இந்த கோ கார்ட் ரேஸ்ல நான் தான் சாம்பியன். நான் மட்டும் தான் சாம்பியன். இதுவரைக்கும் இந்த ரேஸ்ல என்ன யாரும் ஜெயிச்சதும் இல்ல, இனியும் ஜெயிக்க போறதும் இல்ல. அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத டானி. அவன் சைக்கிளிங் மட்டும் பண்றது இல்ல, ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வான் தெரியுமா? அது எல்லாத்தையும் ரேசிங் ட்ராக்ல நான் பாத்துக்கிறேன். சிவா, எல்லாம் தயார் நிலையில இருக்கா? இது ஆல்மோஸ்ட் ரெடி சார். நான் இப்போ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எல்லாம் தயார் நிலையில இருந்தா நான் ஒரு வாட்டி டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறேனே. லட்டு சிங் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதோ வந்துடுறேன் சிவா, ஒரே ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்துடுறேன். அச்சச்சோ, அதுல பிரேக் வைக்கிறது மட்டும் தான் பாக்கி. கலக்கிட்டடா. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. சிவா, என்னடா பிரேக் பிடிக்காத வண்டி முதல்ல சொல்லக்கூடாதா? இப்படி பண்ணிட்டியடா. சீக்கிரம் வாடா சிவா, காப்பாத்து. பிரேக் பிடிக்காத வண்டின்னு முதல்ல சொல்லக்கூடாதா? அங்க பாத்தீங்களா, வேதா சிட்டியை சேர்ந்தவங்க என்ன சூப்பரா கார் ஓட்டுறாங்கன்னு. சாரி லட்டு சிங் சார், நான் பிரேக் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க காட்டு எடுத்துட்டு கிளம்பி போயிட்டீங்க. சொன்னா கேக்குறீங்களா? ஏன் எடுத்துட்டு போனீங்க? ஹாய். எப்படி இருக்க சிவா? உங்க காரை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார், என்னோட காட்டுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க.
Amazing, Shiva. இதையும் பாருங்க. Amazing, Shiva. I am proud of you. அவன் என்னென்னமோ அட்டாச் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம காட்ல நாம இந்த மாதிரி எதையுமே அட்டாச் பண்ணி வைக்கலையே. இங்க பாருங்க, அந்த பையனோட காட் ட்ராக் குள்ள வரவே கூடாது, புரிஞ்சுதா? சிவா செல்லம், பெஸ்ட் ஆஃப் லக். ஜாக்கிரதையா ரேஸ்ல கலந்துக்கோ, ஜெயிச்சு காட்டு. Thank you பாட்டி. தம்பி, இப்ப நான் ஒரு சூப்பர் பாட்டு பாட போறேன். அத பாடுறதோ உனக்குள்ள இருக்கிற உத்வேக ஸ்பீட் வெளியே வந்துட்டு ஜெயிக்கத்தான் போறேன். அதுல சண்டைக்கு மேல வெற்றி நிச்சயம், வெற்றி என்பது நிச்சயம். சிவா, உனக்கு நிச்சயம், நிச்சயம். என்னப்பா நடக்குதுங்க? இனி இந்த ஏரியாக்குள்ள இந்த மாதிரி பாட்டு சத்தமே கேட்கவே கூடாது, புரிஞ்சுதா? யாரா நீ? ஒருத்தன் வீட்டுக்குள்ள உட்காந்து பாடக்கூட கூடாதா? ஆமா, யார் நீ? இங்க இன்ஸ்பெக்டர் நம்ம லட்டு சிங் சார் ஆச்சு. ஓவரா பேசின ஹார்மோனியத்தை சீஸ் பண்ணிடுவேன். போர்ட பாத்தீங்களா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி பாட்டு பாடி சாவடிக்கிறவங்களை பிடிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. புடிச்சா உங்களுக்கு அவ்வளவுதான். தாத்தா, அது பீம் சிங் தாத்தா. ஓஹோ, மனசுல இன்ஸ்பெக்டர் சார், உட்காருங்க உட்காருங்க. டீ காப்பி சாப்பிடுறீங்களா? தாராளமா உட்காருங்க. சிவா, உனக்கு ஆல் தி பெஸ்ட். நீ போ. இந்த இன்ஸ்பெக்டர் பீம் சிங்க நான் ஒரு ரோல் பண்ணிக்கிறேன். பாய் தாத்தா. பாய் பாட்டி. பாய் டாடா. பாய்டா செல்லம், போட்டியில ஜெயிச்சிட்டு வரணும். பாடு சாபாத் பாடா, சாபாத் பாடா. போய் சொல்லு பியா, பேசாதே போய் பேசாதே. என்ன பண்ற நீ? நில்லு, சிவா, அதுவும் அந்த வண்டி பார்த்தல, அது நம்ம கோகாட் எடுத்துட்டு எங்கேயோ போகுது. சீக்கிரம் போ. ஜானி, உன்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த பையனோட கோகாட்டை திருடிட்டு வந்துட்டேன். ஆனா அவன் நம்ம பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். வெரி குட். ஆனா அந்த பையன் ரொம்ப மோசமான பையன். உங்க ரெண்டு பேரும் ஈஸியா பிடிச்சாலும் பிடிச்சிருவான். ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா வண்டியை போட்டிட்டு வாங்க. நீ கவலைப்படாத, அந்த பையன் கிட்ட கூட வர முடியாது. சொல்றதை கேளுங்க. ஊருக்கு வெளியே இருக்கிற பைபாஸ்க்கு எல்லாரும் சீக்கிரம் வந்திருக்க. ஒரு சின்ன பையன் சைக்கிள் வச்சு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை என் கிட்ட நெருங்க விடக்கூடாது, புரிஞ்சுதா?
அங்கிள், நீங்க என் கோ காட்டை திருடிட்டு இங்க வந்திருக்கீங்க. அதை திருப்பி கொடுத்துருங்க. இன்னைக்கு எனக்கு ரேஸ் இருக்கு. இங்க பாரு சின்ன பையா, இன்னைக்கு நீயும் என்னோட அனுமதி இல்லாம இங்க இருந்து வெளியே போக முடியாது. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எங்க போனாவ? எங்கேயுமே காணுமே. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ரெடியா? வெதர் சிட்டியோட பார்ட்டிசிபென்ட் சிவா இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணி பாப்போம். சார், ஆனா ரேஸ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். சிவா வரலன்னா அதுல எங்க தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? யூ ஆர் ரைட். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். மொத்தம் 3 ரவுண்ட். 3வது ரவுண்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள தான் நாங்க வின்னரா அறிவிப்போம். அவன் இந்த ரேஸ்ல கலந்துக்கவே இல்லை. On your marks. Get set. And go. அந்த சிவா வழி பாட்டுக்க ரேஸுக்கு அப்புறமா உங்களுக்கு பெரிய பார்ட்டி தரேன். டோன்ட் வெரி ஜானி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். சிவா இந்த ரேஸ்ல ஜெயிக்கவே மாட்டான். அட்டாச்மெண்ட் இருக்கிற விஷயத்தையே நான் சுத்தமா மறந்துட்டேன் தம்பி. எங்க இப்ப இதுல இருந்து தப்பி பார்க்கலாம். சிவாவோட கோகார்ட் கிட்ட வராம தடுத்து நிறுத்துங்க.
இப்படி கூட பண்ண முடியுமாப்பா? இவனை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. என்ன இந்த சிவா அநியாயத்துக்கு இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்? இவனோடது கோ காட்டா இல்ல ஃப்ளைங் காட்டா? ஜானி இவனை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. எந்த பிரச்சனையும் இல்ல, நான் அவனை தடுத்துக்கிறேன். இவனை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன். ரேவா, அந்த ஜானி என் காட்ல இருக்கிற பேட்டரியவே டேமேஜ் பண்ணிட்டான். ரொம்ப நேரத்துக்கு என்னோட காட்டை நிச்சயமா ஓட்ட முடியாது. சிவா, இப்ப நம்ம என்ன பண்றது? நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஸ்பேர் பேட்டரியை என் சைக்கிள்ல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடு. நான் இப்ப நேரா அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இது லாஸ்ட் ரவுண்ட் தான். ஓகே சிவா. அட என்ன விஷயம் ரேவா? லட்டு சிங் சார், கூட வந்த ஒரு ரேசர் சிவாவோட கோட் கார்ட் பேட்டரியை டேமேஜ் பண்ணிட்டான். சிவா கிட்ட எப்படியாச்சும் ஸ்பேர் பேட்டரியை கொடுத்தாகணும். அவன் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். நீ கவலைப்படாத ரேவா, நான் சிவா கிட்ட கொண்டு போய் பேட்டரியை கொடுத்துட்டு வந்துடுறேன் பாரு. ஏ ஏ ஏ ஓ வாவ், வெரி குட். இந்த சைக்கிளோட ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீங்க என்ன பண்றீங்க? இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. சாரி சார். ஏதாவது பண்ணுப்பா. என் கால் சைக்கிள் மாதிரி ஆயிருச்சு. பெடலிங் பண்ணாமலே என் கால் பெடலிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காப்பாடு சிவா. ஜானி, நமக்கு வேற வழியே இல்ல. நம்ம எவ்வளவு தடுத்து அவன் சூப்பரா வண்டி ஓட்டுறான் பாரு. இந்த ஜானி எப்பவும் தோத்ததே கிடையாது. இந்த வருஷத்து வினர் வேதா சிட்டியை சேர்ந்த சிவா. சிவா 3 வருஷமா தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்த சாம்பியன் ஜானியை தோற்கடிச்சிருக்காரு. சிவா, ஸ்டேஜுக்கு வந்து உங்க ட்ராஃபியை கலெக்ட் பண்ணிக்கலாம். பை பை.